ரொம்பவே ஆரோக்கியமான விஷயங்களை தேடி தேடி சாப்பிடுறவங்களா நீங்க? அப்ப கண்டிப்பா இந்த கேழ்வரகு பால் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். இந்த கேழ்வரகு பால் செய்யறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்து 3-4 வாட்டி கழுவிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. நீங்க சாயங்காலமா ஊற வச்சீங்க அப்படின்னா மறுநாள் காலையில இதை செய்யறதுக்கு வசதியா ஊறி இருக்கும். தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. நீங்க கேழ்வரகு அரைச்ச பிறகு இந்த மாதிரி வெள்ளையா பால் மாதிரி உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ இந்த பாலை நீங்க ஒரு பாத்திரத்துல வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்க இன்னொரு வாட்டி கூட இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வடிகட்டிக்கலாம். அரைச்ச பால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல இன்னொரு வாட்டி இதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சு தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து படப்படன்னு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல இப்படியே உப்பு போட்டும் நீங்க சாப்பிடலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச வெல்லமும் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கேழ்வரகு பால் தயாராயிடும். பாலுக்கு பதிலா தேங்காய் பாலும் வெல்லத்துக்கு பதிலா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம்.